ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் console.log இந்த கோடோட யூசர்ஸ் என்னலான்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த console.log ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதுறோம் அப்படின்னா அந்த கோடு வந்து ப்ரௌசரில் என்ன அவுட்புட் ஷோ ஆகுது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைன்னா டீபக் பண்ணுறதுக்கு தான் இந்த console.log ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்மளோட அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு HTML டாக்குமெண்ட் அடுத்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு இந்த மாதிரி HTML பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நேராக பாடி டேக்கில் போயிட்டு ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு app.js இந்த மாதிரி நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு ஆட் பண்ணுற கோடு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ப்ரௌசரில் தெரியும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது console.log அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் கன்சோல் டேப்பில் தான் தெரியும். இப்போ நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேராக app.jsக்கு போகிறேன். போயிட்டு console.log of ஹலோ வேர்ல்ட் இந்த மாதிரி நான் இப்போது ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் நம்மளோட இந்த அவுட்புட்டில் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா நேராக கன்சோலுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட் இங்கே தெரியலை. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வாட்டி இந்த ரிஃப்ரெஷ் பட்டனுக்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணோம். இப்போ பாருங்களேன் நமக்கு இந்த அவுட்புட் கிளியராக இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நாம் இதை இதில் நோட் பண்ணுற நேரம் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ரெண்டுமே சேமாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரௌசர் கன்சோலில் இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம் எப்படி டைரெக்டாக அந்த ப்ரௌசர் கன்சோல்லையே இந்த console.log ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக இதுலேயே டைரெக்டாக console.log of ஹலோ வேர்ல்ட் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு இப்போது இங்கே அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கீழேயே அன்டிஃபைன்ட் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த console.log ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு வேல்யூவையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த அவுட்புட்டை அப்படியே வெளியே நமக்கு ஷோ பண்ணும். அங்கே என்ன தெரியுது அது மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ணுமே தவிர அதுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூஸுமே ரிட்டர்ன் பண்ணாது. அதனால தான் நமக்கு இப்போ இங்கே அன்டிஃபைன்ட்னு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த console.log ஸ்டேட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஆட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். இந்த வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் அந்த டைப்ஸுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் வீடியோஸ் போக போக பார்க்கலாம். டெஸ்ட் ஈக்குவல் டு டெமோ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் வேரியபிளில் அந்த டெமோ டெக்ஸ்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் console.log of டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது அவுட்புட்டில் என்ன ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இல்லை பாருங்களேன் நமக்கு டெமோ இந்த மாதிரி கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ நம்மளோட இந்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுது.
நெக்ஸ்ட் நாம எப்படி ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டெக்ஸ்ட் இல்லைன்னா 2 வேரியபிள்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வேர் ஈக்குவல் டு செகண்ட் டெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் செகண்ட் இருக்கிறதுல பாருங்களேன், நான் வந்து டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுற நேரம் ஒன்று சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணோம். பட் நம்ம வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்னால் சிங்கிள் கோட்ஸ் தான் ஆட் பண்ணோம், டபுள் கோட்ஸ்னால் டபுள் கோட்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஒருவேளை நம்ம வந்து இதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன் சின்டாக்ஸ் எரர் ஷோ ஆகுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதில் கன்காட்டினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். கொடுத்து அந்த வேரியபிள் நேமை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த 2 வேரியபிள்ஸுமே ஜாயின் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஒரே லைனில் வந்து ஷோ ஆகுது. பட் இதில் நோட் பண்ணிங்கன்னா, நமக்கு அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்பேஸ். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்குற நேரம் பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதை நம்ம ஸ்ட்ரிங் செக்ஷனில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் எப்படி console.log அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட HTML இருக்கிற அந்த பாடி கண்டென்ட்ஸை அப்படியே இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, console.log of document.body இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட இந்த ப்ரௌசரில் பாருங்களேன், இந்த மாதிரி பாடி டேக்குள்ள நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா document.body இந்த மாதிரி ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட அந்த HTML இருந்து ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே வரும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இல்லைன்னா டாம். ஸோ இந்த டாம் கான்செப்டை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம். இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் வந்து இந்த பாடியை ரிமூவ் பண்ணுற நேரம் இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள HTML கண்டென்ட்ஸ் அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு HTML எலமெண்ட்டை அதை ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரதுன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி console.log ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.